நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்களே, கங்கா அவர்களே, காமு அவர்களே, விக்னேஷ் கார்த்திக் அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தோழர்களே, மணி 6:25 7:30 மணிக்கு நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சென்னையில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். அதனால நான் நேர கணக்கெல்லாம் கரெக்டா 10 நிமிடத்துக்குள்ள பேசிட்டு முடித்தோட, ஏன்னா அவங்க 2 பேரும் பேசுறதா அவங்க ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க தேதிக்காகத்தான் இந்த கூட்டம் நடக்குது. அருணாச்சலத்தோடு பணிபுரியத்தவைக்கு ஒரு 30-35 வருஷத்துக்கு மேல இருக்கு. அவர் தோழர் எஸ் ராமசாமி அவர்களுடைய ஜூனியரா பணியாற்ற தொடங்கினார். அவரே நம்முடைய மாண்புமை நீதியமைச்சர் சொன்னதாக சொன்னார், துவக்க காலத்துல கேஸ் வரும், காசு வராது, அப்புறம் கேஸும் காசு வரும், கடைசியில கேஸ் வராது ஆனா காசு வரும். இந்த எஸ் ராமசாமி இருக்காரு, கடைசி வரைக்கும் கேஸ் மட்டும் தான் வந்துச்சு, காசு வந்தது கிடையாது. ஏன்னா நான் அப்போது மதுரையில் பணிபுரிந்துட்டு இருந்தேன். அப்ப எஸ்இடிசி, இப்போ எஸ்இடிசி, அப்போ வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. அதுல நல்லா சாஞ்சா சூப்பர் டீலக்ஸ், அப்படியே உட்காந்துட்டு வந்தா செமி டீலக்ஸ். எங்கிட்ட செமி டீலக்ஸ் காசு தான் இருக்கும். பஸ் இல்லைன்னா சூப்பர் டீலக்ஸ்ல ஏறிட்டோன்னு வைங்களேன், திருப்பி போனா திருச்சி வரைக்கும் தான் போக முடியும், அப்புறம் மதுரைக்கு போக முடியாது. அந்த காசு யார்கிட்ட வாங்குறதுன்னா எஸ்ஆர்ட்டு தான். கேஸையும் கொடுத்துட்டு அவர்கிட்டயே காசு கொடுக்க, பஸ் காசு வேணும் வாங்கிட்டு போவோம். கடைசி வரைக்கும் அப்படி இருந்தார். அவரோட ஜூனியர். அதே போல அவரோட சேர்ந்து பணிபுரிந்தவர் தோழர் வே கிருஷ்ணமூர்த்தி. ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை பார்த்துட்டு 60 வயசுக்கு மேல அவர் அட்வொகேட்டாக இருந்து பணிபுரிந்தவர். அவரோடு சேர்ந்து பணிபுரிந்தவர். அவர் ஒரு வழக்கறிஞர். நமக்கு நீதிமன்றத்தை பார்த்தாவே ரொம்ப அச்சம் உண்மையிலே. ஆனா வாழ்க்கை நம்மளை கொண்டு நீதிமன்றத்துக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு நினைப்போம், ஆனா முடியாது. ஏன்னா நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு சட்டத்தை 2 தடவை பாடணும்னு நினைச்சுக்கிட்டாங்களா, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அது 2 தடவை பாடணும்னா தாளம் அடிச்சவங்க தப்பு அடிச்சுட்டாங்க. ஆனா இது மேடையாக இருக்கிறதுனால சொன்ன உடனே அப்படியே அது ட்ரையல் தான், அசல் இனிமேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கோர்ட்ல இருந்து தீர்ப்பு கொடுத்திருந்தா அப்பீல் வர்றதுக்குள்ள நமக்கு ஆயுஸ் போயிடும். அப்போ இந்த மாதிரியான முறையில நம்ம வந்து சொல்றத சரியா சொல்லணும்ல, கோர்ட்ல போய் சொல்றத சரியா சொல்லணும்ல. அப்படி சரியா சொல்றதுன்னா அதுல ஒரு ஈடுபாடு இருந்தா தான். ஈடுபாடு இல்லாம ஒரு வழக்கை நடத்த முடியாது. அப்படி நடத்துறது அப்படின்னாக்க இந்த ஒரு வழக்கறிஞராக போய் அவரோட உட்கார்ந்து அவரோட மணிக்கணக்கில் பேசியிருக்கிறார். அதே போல அவர் எப்படியாவது தொழிற்சங்க தலைவராக மாத்திரணும்னு பெரிய முயற்சி வந்தீங்க. நான் போற இடத்துக்கெல்லாம் கன்சல்டேஷனுக்கு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறேன். அது நிறைவேறல. ஒரு வகையில வந்து நான் ஜெயிச்சிருக்கேன், அவர் தோத்துட்டாரு. எப்படின்னா நான் வந்து அவர்கிட்ட முதல்ல நீங்க நல்லா பேசுறீங்களா, எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அது முதல்ல நான் தொழிற்சங்க செய்தி என்ற இன்னொரு இதழுக்கும் ஏஐடிஎஸ்டைய பத்திரிகை அதுக்கும் நான் ஆசிரியராக இருந்தேன். அதனால எழுதுங்க அப்படின்னா எழுதி கொடுப்பாரு. அப்புறம் எழுத நல்லா எழுதிட்டே இருந்தார். அப்புறம் அவர் என்னுடைய கூட்டங்கள், என்னுடைய இந்த வகுப்புகளுக்கெல்லாம் வந்துட்டு நீங்களும் தானே பேசுறீங்க, எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கடைசியில் என்னன்னா இப்ப மாதிரி செல்லுலாம் கிடையாதுல. அப்ப பெரிய பொட்டியில வந்து டேப் இருக்கும். அதுல போய் ஒரு தடவை ரெக்கார்டு பண்ணியா கொண்டாந்து கொடுத்து, தவறுங்க நீங்க பேசுறது, அதை கேட்டுக்கிட்டாவது எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாரு. நானு அவரை கட்டுரை தான் எழுத சொன்னேன். அவர் கட்டுரை எழுதிட்டாரு. என்டிவி அவர்களை பற்றிய கரையரும் உயிர் துடிப்பா என்ற அவருடைய வரலாற்றை மிக அழகாக எழுதி அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து 2 புத்தகம் வந்துருச்சு. நல்லக்கண்ணு அவர்கள் இந்த 90 வயசை தாண்டியதுக்கு அப்புறமும் கூட மணல் கொள்ளை எதிர்த்து நடத்தின அந்த போராட்டத்தை பற்றியும் அந்த வழக்கை பற்றியும் எழுதி அது ஒரு புத்தகம் வந்துருச்சு. அப்புறம் ஆர்பிட்ரேஷன், அது நம்ம தொழில் தான், மீடியேஷன், அதாவது மீடியேஷன், அதை பத்தியும் ஒரு புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழும் எழுதிட்டாரு. இப்ப கடைசியில கதையும் எழுதிட்டாரு. இப்ப நானும் முதல்ல எழுதுங்கன்னு சொன்னேன், அவர் இவ்வளவு போயிட்டாரு. அவர் எழுதுங்கன்னு சொன்னாரு. எனக்கு காலையில 10 மணிக்கு அவசர தேவைன்னா ராத்திரி 10 மணிக்கு தான் எழுதுறதுக்கே உட்காரு. அது வரைக்கும் வந்து என்ன மாதிரி அது ஓடாது.
அப்ப தேவைக்கேற்ற மாதிரி நான் எழுதுகிறேன் தவிர நான் நினைச்சதை என்னால இதுவரைக்கும் எழுதவே முடியல. ஆக நான் சொன்னதுல நான் ஜெயிச்சுட்டேன், அவரு என்னை எழுத வைக்க போயிட்டு தோற்று போயிட்டாரு. அப்போ இந்த எழுதுவதில் அவருக்கு எனக்கு நிறைய போராட்டம் உள்ளது. ஏன்னா அவருக்கு நான் இப்போ எடிட்டரா இருக்கேன். இது ஒரு மைக்காக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் எழுதுவாரு. நாங்களே இது மைக், அது போதும், அது நீட்டெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இது அதுல இன்னும் 2 பேருக்கும் முடிவுக்கு வர முடியல. போயிட்டே இருக்கிறாரு. சிலர் வந்து பேசுறது அப்படியே எழுதிடுவாங்க. தாப்பாண்டியன் எழுதுனது அவர் என்ன பேசுறாரோ அப்படியே எழுதுவார், அவ்வளவு பெரிய திறமை. சிலர் நீண்ட நேரம் பேசுவாங்க, சுருக்கமா எழுதுவாங்க. சிலர் சுருக்கமா பேசுவாங்க, ஆனா எழுதும்போது நீளமா எழுதிடுவாங்க. அருணாச்சலம் இது எந்த பிரிவை சேர்ந்தது என்பதை விவரான நீங்களே தீர்மானிச்சு. ஆனா ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதற்கு அதுக்கு வந்து சில வார்த்தைகளை கூடுதலாக செலவழிப்பது வந்து தப்பு கிடையாது. சொற்களை கூடுதலாக நம்ம இது பண்ணலாம். நான் கூட நிறைய அந்த மேடைகளை டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். தோழர் குருதாஸ், தோழர் இந்திரஜித் குப்தா போன்றவர்கள்லாம் என்ன நான் 15 நிமிஷம் பேசுறேன், நீ 20 நிமிஷம் பேசுறிய, நான் சொல்றது டிரான்ஸ்லேட் பண்றியா நீயா பேசுறியான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இல்ல நீ இங்கிலீஷ்ல சொன்ன உணர்வை அப்படியே தமிழ்ல கொண்டு வருவது கொஞ்சம் வார்த்தை அதிகம் தேவைப்படுது, அதனால எனக்கு நேரமானது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல தேர்ந்தெடுக்கலாம். சில பேர் சுருக்கவும் செய்யணும். ஆனா இந்த எனக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே காம் ஒரு கதையை சொல்லிட்டாரு, அப்புறம் கங்கா ஒரு கதையே சொல்லிட்டாரு, அப்புறம் எல்லா கதையும் இங்க சொல்லிட்டா அப்புறம் யாரு புஸ்தகம் வாங்குறது? நானும் புஸ்தகம் படிச்சுட்டேன், ஆனா முழுசுமா பேசுறதுங்கிறது சிரமம். இந்த லாகிரின்னு ஒரு கதை இருக்கு பாருங்க. அந்த கதை கூட என்ன சொல்றாருன்னா, ஒயின் வந்து ஒரு லாகிரி வஸ்தல், அதாவது போதை பொருள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா தலைப்பு போதைன்னு வச்சுக்காரு. லாகிரின்னா போதை உங்களை பலருக்கு தெரியாது, அதுல வர கதாநாயகனே அவர் தான் அப்படின்னு. அந்த போன குமார்கள்லாம் நான் ஒருத்தன். அப்போ ரொம்ப புரட்ட ஒரு கூட ஜீசஸ் ஜீசஸ் தான் கேக்குதான். யாருக்கு? இவருக்கு தான். அந்த கதாநாயகனுடைய துணைவியார் வந்து அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்களா. அதாவது எவ்வளவு நமட்டுத்தனமான வேலை தெரியுமா இது? பகடியே சொந்த வீட்டுக்குள்ளேயே பண்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எனக்கு அவர் கார் பறக்காரு, அவரு கல்படி, அவங்க ஊருக்கு போயிருக்கேன், அவங்க குளத்துல குளிச்சதுக்கு எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த வாடை ஏதாவது இதுல இருக்குமான்னு பார்த்தாங்க ஒன்னையுமே காணோம். பூராமே செங்குன்றமாவே இருக்குது. பிரியாணி கடை என்னாலும் செங்குன்றான், டீ கடை என்னாலும் மாப்பிள்ளை டீ ஸ்டாரு, என் பஸ்ஸுனால செங்குன்றம் பஸ் அப்படின்னு பூராப்பா கார்பாறையை விட்டு செங்குன்றத்துல வந்து அவரு பாறையை விட்டு குன்றத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு தெரியுது. அப்ப ஒரு கதை எழுதுவது என்பது சுலபமானதல்ல. நானும் கவிதை எழுதியிருக்கிறேன், கட்டுரை எழுதியிருக்கேன், மற்ற அதுக்கு கதை எழுதணுங்கிற துணிச்சல் எனக்கு இது வரைக்கும் வந்தது. நான் தொழிற்சங்க வாழ்க்கையில பல அம்சங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப மூத்த எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமிட்டே சொன்னேன், நல்லா தானே சொல்றேன், நீயே எழுதுனாரு. எழுதுறேன்னு சொன்னேன். அவர் செத்தே 15 வருஷம் ஆச்சு. நான் எழுதுறேன். அதை எழுதுறதுக்கு ஒரு துணிவு வேணும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்ல முடியாத போது அதுக்கு ஒரு புனைவு தேவைப்படுகிறது. அது இது யாரையும் கோச்சுக்காங்களோ அப்படின்னு நம்ம ஒரு புனைவு தேவைப்படுகிறது. அப்ப அந்த புனைவை மிகச்சிறையாக மிக நன்றாக அவரு சொல்லியிருக்கிறார். அந்த இது பஸ்ல போற கதைய சொல்லிட்டாரு. அதுல அது சொல்றது மட்டும் அது ஒண்ணு சொல்லிருக்கிறாரு. அவர் ஏன் வந்து எல்லாத்தையும் மேல ஏறு அப்படின்னு சொல்றாருன்னா, அதுக்கு காரணம் அவரு கஷ்டப்பட்டு அவன் மகனை படிச்சுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. மகளை படிக்க வச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த உந்துதல் தான் தொங்குறவன் பூராவும் தன்னுடைய மகனாவும் மகளாவும் அதுக்கு தெரியுது. அந்த ஒரு வரி அதை சொல்லுது. இல்லைன்னா அவர் அந்த தலையிட்டு போய் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா தொங்குறவன் தான் ஏன் மகன், தொங்குறதுலாம் ஏன் மக அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரே வரியில அது அழகாக பிரதிபலிக்குது. கண்டக்டர் பத்தி சொல்றதுக்கு அப்புறம் ஒரு கதை ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. வேலை தேடி இந்த கொரோனா காலத்துல பட்ட கஷ்டம் இருப்பாருங்க. எனக்கு இதை படிக்கும்போது இந்த நீயா நானால ஒரு உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப நினைவு இருக்கு. ஒரு அம்மா அவங்களுடைய உடை நடைமுறை, அவங்க பேசுற அந்த பிராமண பாஷை வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஸ்லாங். மதுரைக்கும் சிவகங்கைக்குமே ஸ்லாங்ல வித்தியாசம் உண்டு, சென்னைக்கும்
ஆற்காட்டுக்கும் வித்தியாசம் உண்டு, திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனா எல்லா இடத்துலயும் பிராமண பாஷை வந்து ஒரே ஸ்லாங்கா தான் இருக்கும். இன்னொருத்தருக்கு அதே மாதிரி உண்டு, அது கண்டக்டர். கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா மூர்த்திங்கன்னு தான் சொல்லுவாங்க, மூர்த்தின்னு சொல்ல மாட்டாங்க, மூர்த்திங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏனுங்க அப்படிம்பாங்க, வாங்குங்க வாங்கனாவே வந்து இங்க வந்துட்டு அப்புறம் ஒரு இங்க போடுவாங்க. அந்த ஊர்லயே கண்டக்டர் ஏறு ஏறு சீக்கிரம் ஏறு அப்படின்னு அந்த ஊர்லயே அப்படி அந்த மாதிரியான அந்த அந்த ஸ்லாங் பேசுறவங்க இருந்து சொன்னாங்க. எனக்கு உடம்பு முடியல, நான் கேபுக்கு போன் பண்ணேன், எவருமே வரல. கடைசியில் ஒருத்தர் வந்தாரு, எல்லா மருத்துவமனையிலையும் இடம் இல்லைன்னு சொன்னாங்க. என்னை உட்கார வச்சுட்டு அவரே போய் கேட்டு வந்தாரு. கடைசியில் 7-8 மருத்துவமனை அடைந்த பிறகு அப்புறம் கொண்டு போய் ஒரு இதில் என்னை அனுமதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போனாரு. அவர் பேர் என்னமானது அதெல்லாம் தெரியாது, அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவர் எப்போவாது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நான் பார்க்கறதுக்கு எனக்கு நானும் தேடி பார்த்தேன், சந்தர்ப்பமே இல்லை. அப்போ வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? வந்தது கடவுள் தான் அப்படின்னாங்க. வந்தது கடவுள் தான் அப்படின்னாங்க. அது மாதம் ஜாதி அதெல்லாம் என்ன காணா போயிடுது இல்லையா? மனிதன் தானே எல்லாவற்றையும் பெருசு. மனிதத்தை உயர்த்தி பிடிப்பதானா வேறொரு குழுவையெல்லாம் மானுடம் பண்றோம் இல்லையா? அப்ப அந்த மாற்றத்தை தூக்கி பிடிப்பதாக சாதாரண மக்களுடைய நான் மஞ்சள் கண்ணாடியை பார்த்து சிவப்பு நீல கலர் சட்டையை பார்க்குறேன்னு வைங்களேன், எனக்கு பச்சையா தான் தெரியும். ஏன்னா நான் அணிந்திருக்கிற கண்ணாடி தான் அதை மாற்றி காட்டுகிறது. அப்ப சாதாரண குரல் எழுப்ப முடியாத, குரல் இல்லாதவருடைய மனிதர்களை பார்ப்பதும், அவர்களுடைய வாழ்க்கையை சுவாசிப்பதும், அதனுடைய மேன்மைகளை புகழ்வதும், அதில் இருக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டுவதும், இதெல்லாம் வந்து கதைகள்ல இப்ப நல்ல வேலையா கொஞ்சம் தமிழ்ல அதுக்கான முயற்சிகள் நிறைய வந்து இருக்கு. திரைப்படங்களில் கூட வந்து கொண்டிருக்கிறது மிக பாராட்டத்தக்க முயற்சி. ஏனென்றால் அழுத்தப்பட்டு கிடப்பவர்கள் வெளியே வருவது அப்படிங்கிறது வந்து உயர்நிலையில இருக்கவன கீழே இருக்கவனை பார்த்து அனுதாபப்படலாம், கொஞ்சம் உதவலாம். அடி வாங்கியவன் எழுந்து நின்று போதுதான் அதனுடைய நிஜமான வீரியம் வெளிப்படும். அந்த மாதிரியான முறையில் அதே போலதான் அவருடைய பின்னி சுவருடைய கதை இதெல்லாம் மேல் பாதி கீழ் பாதி சொன்னாங்க இல்லையா? மனு அந்த மாதிரி எத்தனை மனு எழுதியிருக்க தெரியுமா? எழுதி இந்த மனு சரியாதுன்னு அடிச்சு திருத்தி அப்புறம் நமக்கா ஒரு திருத்தி வந்து நல்லா இருக்குன்னு நமக்கே அதன் மீது ஒரு மாதம் வந்து கொடுத்தவரை அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது என்ன ஆகும்? அது அந்த கதையிலேயே இருக்கு. ஏற்கனவே தண்ணீர் படத்துல வந்துருச்சு. அதனால அந்த மாதிரி வந்துடும். அந்த கடலை சாப்பிட்றத வந்து கற்பனை வளம்னு சொன்னாரு பாருங்க தோழர் கங்கா. அது கடலை சாப்பிட்ட அனுபவம். நிலக்கடலை சாப்பிட்டு அப்படி ரசிச்சு சாப்பிட்றவனுக்கு மட்டும்தான் அப்படி எழுத முடியும். ஏன்னா ஒரு சக மகனிங்கிற முறையில அவரோட சேர்ந்து அது எவ்வளவோ ருசியானது. அதுவும் ரோட்ல கள்ளக்காய் எடுத்து சாப்பிட்டுட்டே போறது அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம். அதை கொண்டு வந்து அற்புதமாக இணைந்திருக்கிறார். நான் சொன்ன 10 நிமிடம் முடித்து விட்டது. இதுக்கு மேலும் இன்னும் பல துறைகளிலும் அருணாச்சலத்தில் அவருடைய படைப்பு மேலும் பருக வேண்டும். ரொம்ப இன்னும் காலம் இருக்கிறது. எழுதுவதற்கான அந்த நேரத்தை எப்படி சம்பாதிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட வக்கீல் தொழிலையே விட்டுட்டாருதான் சொல்லணும். மீடியேஷன் ஒன்று வந்தவருக்கு அதுலயே உள்ள ரொம்ப முங்கி போயிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு வக்கீல் இல்லாம போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் வருது. அதனால மேலும் அவருடைய அத்தனை திறமைகளும் வளர வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்து நிறைவு செய்கிறேன்.